அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு மே மாத பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் 2024 பத்தி பார்க்க போறோம். முதல்ல மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இறுதியா குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சகம், வெற்றி பெறும் விருச்சகம். இவ்வளவு நாள் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள், தோல்விகள் அனைத்தையும் வெற்றி கொண்டு வீறு கொண்டு வெற்றி நடைபோடக்கூடிய ஒரு ராசியாகவே இந்த மாதத்திலிருந்து விருச்சக ராசிக்கு அமையும். மே மாதத்தின் ராசி பலன்களில் விருச்சகத்திற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி முதல்ல பார்த்து வந்துடலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரன் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 5ஆம் இடத்துல ராசிநாதன், ராகு, புதன், இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. மே 10க்கு பிறகு புதன் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சமடைந்த நிலையில் இருக்கிறாரு. மே 14 வரையிலும் அங்கே இருப்பார். மே 14க்கு பிறகு ரிஷப ராசிக்குள்ளே போயிடுவார். அதே போல் சுக்கிரன் மே 19 வரையிலும் மேசராசியில் இருக்கிறாரு. மே 19க்கு பிறகு ரிஷப ராசிக்குள்ளே போயிடுவார். 7ஆம் இடமான ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 1ஆம் தேதியே உள்ளே வந்துடுறாரு. 1/5/2024 உள்ளே வந்துடுறாரு. பிறகு 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாத அதாவது மே மாத கிரக நிலைகள் விருச்சக ராசிக்கு இந்த அமைப்பில் தாங்க இருக்குது. இந்த மே மாதம் விருச்சக ராசினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிகச் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தாங்க இந்த மாதம் முழுக்கவே அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லிக்கிற நிலைகளில் தான் இருக்கிறாரு. ஏன்னா ராசிநாதன் மிக அருமையான இடத்துல தான் போய் அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 5க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. இது ஒரு நல்ல வெற்றிக்கான வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பையும் கொடுத்துருங்க. அந்த வகையில் மே மாதம் முழுக்கவே மிகச் சிறப்பான பயன்களை அடையக்கூடிய மாதமாக தான் விருச்சக ராசினருக்கு இருக்குது. இவங்களுக்கு தொழில் நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு 10க்கு அதிபதியான சூரிய பகவான் மேசத்திலே உட்காந்துருக்கிறார். அதாவது செவ்வாய் பகவானுடைய இன்னொரு வீடான 6ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். இங்கே இருக்கும் பொழுது கெடுபலன் நடக்குமானா கண்டிப்பாக கெடுபலன்லாம் நடக்காது. ஏன்னா சூரியன் இவருக்கு நண்பர் தான். 6ஆம் வீட்டில் போய் அமர்றதுனால பெரிய கெடுதல் அப்படின்னா இல்லை, அது அவருக்கு இன்னொரு விடுதி வீடு அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு நிலைகளில் தான் கொடுப்பார். அப்படிங்கும் பொழுது 6ஆம் இடத்தில் அமர்ந்த சூரியன் உச்சமடைஞ்சிருக்கிறனாலையும் அவர் பார்க்கக்கூடிய இடம், பார்வைப்படக்கூடிய இடமான 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவரும் மேசராசிலேயே தான் இருக்கார். அதாவது சுக்கிர பகவானும் மேசராசிக்குள்ளேயே இருக்கிறனால பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா சுக்கிரனுடைய இன்னொரு வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல நிலைகளை தான் கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னா மே 14க்கு பிறகு ரிஷபராசிக்குள்ள சூரிய பகவான் வந்துடுறார். அப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அருமையான வாய்ப்பாக தான் அமையும். அங்கே வந்தோடனே ராசியவே பார்ப்பார். ராசியை பார்க்கும்பொழுது மிக அருமையான யோகம்தான். அதாவது தொழிலுக்குடையவன் ராசியை பார்க்குறது மிகச் சிறப்பான விஷயங்கள் தான். அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார், சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால இதுவரை இருந்து வந்த நோய்கள், வம்பு வழக்குகள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய மாதமாக தான் அமையும். ஏன்னா 6ல் இருந்த குரு பகவானும் 7ஆம் இடத்துக்கு வந்ததுனால இது ஒரு சிறப்பான யோக நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் இவருக்கான தொழில் அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகளும் மிகச்சிறப்பாகவே அமையுங்க. ஏன்னா சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக வேலைகள் நல்லா தான் அமையும். ஏன்னா 6 5ல் இருக்கிறனால மிக ஒரு அருமையான காலங்கள். வேலை செய்பவர்களுக்காகட்டும் அல்லது சுய தொழில் செய்பவர்களுக்காகட்டும் எல்லாருக்குமே இது சிறந்த ஒரு மாதமாகவே அமைஞ்சிரும். சூரியன் 12 பார்க்கறதுனால நீங்கள் பயந்துக்க தேவையில்லை, விரயத்தை நிறையா கொடுத்துருவாரா அப்படின்னு. விரயம் பெரிய அளவில் இருக்க திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை ஈட்டக்கூடிய மாதமாகவும் வருடமாகவுமே விருச்சக ராசினருக்கு இந்த மாதம் முழுக்கவே சிறப்பாக அமையுங்க. குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 குடையவரும் 5 குடையவரும் குருவாகவே வருவார். அவர் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்துல அமரும் பொழுது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் இருக்கிறாரு. இதுவரை குடும்பத்திற்கு இருந்து வந்த அனைத்து கஷ்டங்களும் நஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்று அதன் மூலமாக நல்ல பயன்களை பெறக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் முழுக்கவே இருக்குங்க. ஏன்னா 5க்கு அதிபதியாகவும் குரு வரதுனால குழந்தைகள் வழியில் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள்,
கண்டிப்பாக நிகழும். அதேமாரி படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பள்ளிக்கூடம் கிடைக்கணுமோ, நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்கவே குடும்பத்திற்கு மிக சிறப்பான வருடமாக அமைஞ்சு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் முழுக்கவே சிறப்பாக இருக்குங்க. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட்டு கொள்ள தேவையில்லை. இதுவரையிலும் இருந்து வந்த அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் நீங்கி குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு சிறப்பான வழியை காட்டக்கூடிய இடத்துல தாங்க குரு பகவான் இருக்கிறாரு. அதனால் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் விருச்சிக ராசியினருக்கு இந்த வருடம் முழுக்கவே இருக்குங்க. இல்லத்தரசிகளுக்கு மே மாதம் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி இல்லத்தரசிகளுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இவர்களுக்கு சிறப்பான மாதங்க. அதாவது சிறப்பான மாதம்னு சொல்கிறத விட சிறப்பான வருடங்க. ஏன்னா குரு பகவான் 7ல் போய் அமர்ந்திருக்கிறாரு. இவர் ஒரு வருடம் முழுக்கவே 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக தருங்க. அவர் 7ஆம் இடத்துலேருந்து எங்கே பார்க்குறாரு? 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. லாபம் அப்படிங்கிற இடத்த பார்க்குறது மிகச்சிறப்பான விஷயந்தான். அப்படிங்கும் பொழுது இல்லத்தரசிகளுக்கு இதுவரை இருந்து வந்த வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய இடம் முழுக்க இருக்குங்க. அதை போலவே ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறது இன்னும் ஒரு அருமையான விஷயந்தான். முதல்ல இந்த வருடம் முழுக்கவே நல்ல ஒரு சிந்தனை இருக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஏன்னா போன வருடம் முழுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க விருச்சிக ராசினருக்கு. அந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தன்னுடைய குடும்பம் சார்ந்த நிலைகள்லையும் விஷயங்கள்லையும் நல்ல ஒரு சுப நிகழ்வுகளாகவே அனைத்தும் நடக்கக்கூடிய மாதம் வருடமாகவே இது முழுக்கவே அமைஞ்சிருங்க. அதே போலவே 3ஆம் இடத்தை பார்க்குறார். இதுவரையிலும் மனக்குழப்பத்தில் தைரியம் இழந்து வந்திருந்த இல்லத்தரசிகளுக்கு மிகச்சிறப்பான தைரியத்தை கொடுத்து அதன் மூலமாக வீரியத்தையும் கொடுத்து அதன் மூலமாக தான் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றியடையக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் முழுக்க இல்லத்தரசிகளுக்கு சிறப்பை தந்துருங்க. இப்போ குரு பகவான் அமர்ந்திருக்கிற இடம் 7ஆம் இடம். இது சுக்கிரனுடைய வீடு. அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறனால கணவர் வழியில் இவர்களுக்கு மிகச்சிறந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல் கணவருக்கு இது நாள் வரையிலும் வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், அனைத்து தடைகளுமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயங்களாகவே மாறும். பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் விருச்சிக ராசியினர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு மிகச்சிறந்த பயனையும் நற்பலன்களையும் கொடுத்து மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவே இல்லத்தரசிகளுக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களுக்குமே மிகச்சிறப்பான யோகத்தை தரக்கூடிய வருடமாகவே இது முழுக்கவே அமைந்து விடுகிறது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் விருச்சிக ராசியினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இவருடைய ராசிநாதனே 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் வருவார். செவ்வாய் பகவானே 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் வருவார். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருக்கிறனால பெரிய அளவில் நோய் மூலமாக இவருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கெலாம் இல்லை. இந்த மாதம் முழுக்கவே அங்கே இருக்கிறனால சிறப்பாக தாங்க இருக்கும். என்ன ஒரு ராகு பகவான் இருக்கிறனால மன உளைச்சலை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மற்றபடி பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமையாது. என்ன சூரியன் அங்கே இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா கொஞ்சம் சிறப்பு கம்மி தாங்க. ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே வெப்பமும் அதிகமாக இருக்கிற மாதங்கிறதுனால சூரியனும் இங்கே தான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீங்கள் மே 14 வரையிலும் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அதிகமாக வெயில் அலையாமல் இருக்கிறது நல்லது. வெப்பம் அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்த்து நல்ல உணவுகள், சிறப்பான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் வெப்பம் அதிகமாக இருக்கிறது அதிகமான குளிர்ச்சியும் எடுத்துக்காதீங்க. அதுவும் உடல் நலத்திற்கு தீங்கு தான் தரும். அந்த வகையில் பெரிய அளவில் உங்களுக்கு நோய் தாக்கம் இருக்காது. இந்த வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய்களை மட்டும் கொஞ்சம் கணக்கில் எடுத்து இருந்துக்காங்க. மிகச்சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன்மார்களுக்கு மனைவி வழியில் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துரும். அதே போல் விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய்களாக மாறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அதனால் தன்னுடைய உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. கவனமாக இருந்துக்காங்க. ஆனால் இருந்தாலும் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்குமா நஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னா அந்தளவுக்குலாம் பெரிய அளவுக்கு போகாது. அதனால் கவனத்தோடு மட்டும் இருங்க. மற்றபடி மிகச்சிறப்பாக தாங்க இருக்கும் உடல்நிலையுமே இந்த மாதம் முழுக்கவே விருச்சிக ராசினருக்கு. குரு பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி வராரு. அப்போ இந்த ஒரு வருட காலம் முழுக்கவே 7ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பாக அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய காலங்க.
ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கூட்டு தொழில், மனைவி சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம் அனைத்துமே சிறப்பாக நடக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். மனைவி சார்ந்த தொழில் விஷயங்கள், அதாவது மனைவி மூலமாக ஏதாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவோ, மனைவி பெயரில் ஏதாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கவோ, அந்த தொழிலில் மிக சிறப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய, தனத்தை ஈட்டக்கூடிய, மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் முழுக்க அமைஞ்சிருங்க. அவர் நேராக 7ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11 பார்க்கும் பொழுது லாபத்தை அதிகப்படியாக கண்டிப்பாக தருவார். போன வருடத்தில் இருந்து வந்த கஷ்டங்களில் நீங்கி, நஷ்டத்தையும் நீக்கி, லாபத்தை பெரிய அளவில் கொடுக்கறதுல குரு பகவான் சிறப்பாக செயல்படுவாருங்க. அதனால் பெரிய அளவில் பயந்துக்க தேவையில்லை. அதோட 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் முழுக்க அமையும். அதே போல் 7ஆம் இடத்துலேருந்து நேராக ராசியவே பார்க்குறாரு இல்லைங்களா. ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய மன உளைச்சல், மன கஷ்டங்கள் இதையெல்லாம் நீக்கி முதல்ல உங்களை ஃப்ரெஷ்ஷாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஆக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் முழுக்கவே அமைஞ்சிரும். ஒரு நல்ல சுப காரியங்களையும் சுப விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு நிலையை முதல்ல தந்துடுவார் குரு பகவான். அந்த வகையில் மிகச்சிறப்பு தாங்க ராசியை பார்க்குறதும். அதே போல் 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இளைய சகோதர வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தந்துடுவார். சிறுதூர பயணங்கள் மூலமாக தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய, ஈட்டக்கூடிய ஒரு வருடமாகவும் கண்டிப்பாக இது அமைஞ்சிருங்க. மனசுக்குள்ள தைரியத்தை கொடுத்துருவார். முதல்ல செய்கிற தொழில், வேலை, குடும்ப விஷயங்கள் அனைத்து நிலைகளிலையுமே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்து அதன் மூலமாக வெற்றியையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாகவே இந்த வருடம் முழுக்க அமைஞ்சிருங்க. சிறப்பாக இந்த வருடம் முழுக்க சிந்தித்து செயல்படுங்க. நல்ல ஒரு வெற்றியை பெற்று மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வருடமாகவே விருச்சிக ராசியினருக்கு இந்த வருடம் முழுக்கவே குரு பகவானால் நல்ல நன்மைகள் பெற்றுத்தரக்கூடிய வருடமாகவே அமைந்து விடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்க. உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி காலங்கள் மட்டும் சிறப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்காங்க. சிறப்பு இல்லாதவங்க அதுக்கான தெய்வங்கள் எதுவோ அதுக்கான பரிகார தெய்வங்களை கும்பிட்டு அதன் மூலமாக இருக்கிற தடைகளை நீக்குங்க. அதை முதல்ல செஞ்சுருங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருவாருங்க குரு பகவான். விஷயமா தசாபுத்தி காலங்கள் மட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கங்க. தசாபுத்தி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதற்கான பரிகார தெய்வங்கள் இருக்குது. நல்ல ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசனை செஞ்சு அதை தீர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் முழுக்கவே மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி மிக முக்கியமான ராசி என்று கூறிக்கொண்டு நமது சேனலில் விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை மிக தெளிவாகவும் சரியான முறையிலும் பதிவிட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.